Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் prime number. So prime numberனா first என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். Prime number அப்படின்னா எந்த ஒரு நம்பரை ஒன் அண்ட் சேம் நம்பரால மட்டும் டிவைட் பண்ண முடியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் prime number அப்படின்னு சொல்றோம். ஸோ prime நம்பரை ஃபார் லூப்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் prime நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் which is 23. 23 அப்படின்றது பிரைம் நம்பர்னு சொல்றோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 23ன்ற நம்பரை எய்தர் ஒன்னால டிவைட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 23ஆல மட்டும்தான் என்னால டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர் பிரைம். இதே 24 எடுத்துட்டீங்கன்னா, 24 நம்ம என்னென்ன நம்பர்ஸ்லாம் வச்சு டிவைட் பண்ண முடியும்? 1 2 3 4 6 8 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது, டிவைட் பண்ண முடியுது. ஸோ இதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம், நாட் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நாம இதை எப்படி ஃபார் லூப்ல கண்டுபிடிக்கலான்றத பார்க்கலாம். என்னோட வேல்யூவை எதர் யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம், இல்லை நம்ம ஸ்டாட்டிக்காவும் கொடுத்துடலாம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ என்டர் நம்பர். அடுத்து என்னோட வேல்யூ செக் பண்றேன். என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், பிரைம் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் I in range of n. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும், ரேஞ்ச்னா நம்ம எந்த வேல்யூ பாஸ் பண்ணாலுமே ஸ்டார்டிங் வேல்யூ 0வா இருக்கும். ஸோ 0வால நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 0ன்ற வேல்யூ தான் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், 2ல இருந்து தான் இதனோட ஐ ஃபேக்டரை கொடுக்கணும். இஃப் n modular of 5. ஸோ மாடுலருக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், which is ரிமைண்டர். நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0வா இருக்கு, ரிமைண்டர் வேல்யூ 0க்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த நம்பர் என்ன, நாட் அ பிரைம் நம்பர். இல்ல அப்படின்னா which is prime number. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். 8. ஸோ 8 நான் கொடுத்துருக்கேன். இப்போ 8 கொடுத்துட்டு ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகுது. அதாவது நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது 2 டைம்ஸ் இருக்கு, அகைன் பிரைம் நம்பர் அப்படின்றதும் வருது. ஃபர்ஸ்ட் இந்த லூப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். உங்களோட என் வேல்யூ என்ன, 8. ஸோ 8 அப்படின்றது கிரேட்டர் தென் 1. அதனால நமக்கு என்ன ஆகும், ஃபார் லூப்குள்ள என்டர் ஆகும். நம்மளோட ஐ ஃபேக்டர் எங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம், 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா 1ஆல டிவைட் பண்ணா எல்லா நம்பருமே டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 வந்து நம்ம ஃபேக்டரா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 2ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். என்னோட வேல்யூ என்ன, 8. 8 மாடுலர் ஆஃப் 2. ஸோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மாடுலர் ஃபங்க்ஷன் போடும்போது 8 டிவைட் பை 2 போடும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வேல்யூ என்னவாயிடும், 0ன்னு ஆயிடும். அப்ப எப்போ உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டேன், திருப்பி எனக்கு எதுக்கு செகண்ட் டைம் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லூப்ல நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல என்ன வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்கோமோ கீப் ஆன் நமக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா ஐ வேல்யூவை. நெக்ஸ்ட் என்னோட ஐ ஃபேக்டர் என்ன, which is 3. அப்ப 8 மாடுலர் ஆஃப் 3ன்னு போடும்போது கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகும். அப்போ எனக்கு எதுவும் வராது. திருப்பி 8 மாடுலர் ஆஃப் 4 போடுவோம். ஸோ 8 மாடுலர் ஆஃப் 4 போட்டா நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது வரும். திருப்பி 8 மாடுலர் ஆஃப் 5ன்னு கொடுப்பீங்க, அதுக்கு கண்டிஷன் ஃபெயில். 8 மாடுலர் ஆஃப் 6. அப்போ 8 மாடுலர் ஆஃப் 6 போட்டா உங்களுக்கு அதுக்கும் என்ன வரும், நாட் அ பிரைம் நம்பர் வரும். ஸோ இப்போ நீங்க எவ்வளவு டைம் வரைக்கும் இந்த ஐ ஃபேக்டர் செக் பண்ணதோ ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே ட்ரூவா இருந்ததுன்னா மட்டும் இந்த நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றது வருது. ஓகே, சரி, இப்ப எதனால எனக்கு இங்க இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்க பிரைம் நம்பர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஃபார் லூப்ல எப்படி எல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத. ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்னுடைய இந்த ஃபார் லூப் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டில் த என் பொசிஷன் வரைக்கும் போகுதோ அப்போ நம்ம எல்ஸ் பார்ட்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வரும் இல்லையா. ஸோ அப்போ எந்த இன்டரப்ஷனும் இல்லாம என் வேல்யூ வரைக்கும் எனக்கு இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால எனக்கு என்ன ஆகுது, இங்க பிரைம் நம்பர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகுது. பட் இது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்னுடைய நம்பர் பிரைமா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஒரு தடவை இது என்னுடைய நம்பர் பிரைம் நம்பர் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்,
பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணணுன்றத நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் 8 என்னன்னு வந்துருச்சு, நாட் அ பிரைம் நம்பர். இதுவே நீங்க 5 கொடுக்குறீங்க which is prime number. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலுமே பிரைமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு செக் பண்ணி காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆப்ரேட்டர் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.